கிரியேட்டர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மிஸ்டர் ப்ளஸ். நான் உங்கள் பிரபு. ஸோ இன்றைக்கி என்ன விஷயங்கள் மேக் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர்கிட்ட சாண்டிஸ்கோட கர்சர் பிளேட் பென்ட்ரைவ் வந்து வச்சுருப்பீங்க. ஸோ நிறைய பேர் அது பிளாஸ்டிக்கில் இருக்கனால அதோட ஃப்ரண்ட் பார்ட் மட்டும் உடஞ்சி ஸோ அதை யூஸ் பண்ணுறப்ப ரொம்பவே சிரமமாக இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட உடஞ்ச பென்ட்ரைவை க்ரியேட்டிவாக நம்ம அவெஞ்சர்ஸ் பென்ட்ரைவ் மாதிரி க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ இந்த பென்ட்ரைவோட ஒரு யூனிக்னஸ் வந்து பார்த்திங்கன்னா, அதை நீங்கள் லேப்டாப்லேயோ பிசிலேயோ கனெக்ட் பண்ணுறப்ப மல்டி கலர் லைட் அந்த லோகோ சுற்றி நமக்கு பிளிங்க் ஆகிட்டே இருக்கும். இது பார்க்குறதுக்கு யூனிக்காகவும் உங்கள் உடஞ்ச பென்ட்ரைவுக்கு ஒரு ரீலைஃப் கொடுத்த மாதிரி இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த கண்டென்ட் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். ஸோ ஏற்கனவே உடஞ்சி போன அந்த சாண்டிஸ்க் பென்ட்ரைவ் வந்து எடுத்துக்கிறேன். இதோட ஸ்டோரேஜ் வந்து பார்த்திங்கன்னா 32 GB. ஸோ இதை நான் அடிக்கடி யூஸ் பண்ணுறேன். சிஸ்டமில் போடுறப்பையும் எடுக்கிறப்பையும் இது உடஞ்சிருக்கனால எனக்கு டிஸ்டர்பாக இருந்துச்சு. இதை வச்சு நம்ம க்ரியேட்டிவாக பண்ண போகிறோம். இந்த பென்ட்ரைவில் அந்த பேக்கில் இருக்கக்கூடிய பிளாக் கலரில் ஒரு பார்ட் இருக்கும். அந்த சின்ன பீஸும் இதில் இருக்கக்கூடிய அந்த ரெட் பீஸும் வந்து தேவை. மீதி எல்லாத்தையும் நம்ம உடைச்சிடலாம். பின்னாடி இருக்கக்கூடிய அந்த ரெட் பீஸை கட் பண்ணதுக்காக நான் ஆசா பிளேடு வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். அதை கட் பண்ணதுக்கப்புறம் அந்த பிளாக் பீஸும் ரெட் பீஸும் அதில் கனெக்ட் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் சிஸ்டமில் உள்ளே இன்சர்ட் பண்ணி வெளியே எடுக்கிறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த பிளாக் பீஸும் ரெட் பீஸையும் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளக்ஸ் குயிக் மூலிமா ஒட்டிக்கோங்க. அதே மாதிரி அந்த பென்ட்ரைவையும் வந்து பார்த்திங்கன்னா மேல் பக்கம் அந்த பின் இருக்க மாதிரி வச்சுட்டு அந்த பிளாஸ்டிக்கில் பென்ட்ரைவையும் நம்ம ஒட்டிக்கலாம். கண்டிப்பாக அந்த பென்ட்ரைவில் இருக்கக்கூடிய அந்த 4 பின்னும் மேலே தெரியணும். ஒன்ஸ் இதை ஒட்டினதுக்கப்புறம் உங்கள் பிசிலேயோ லேப்டாப்லேயோ செக் பண்ணிக்கிறது நல்லது. ஸோ அதுக்கப்புறம் முக்கியமாக பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன லோகோ வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெட்டில் கூகுளில் போய்ட்டு எக்ஸாம்பிள் நான் அவெஞ்சர்ஸ் லோகோ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவெஞ்சர்ஸ் லோகோ PNG அப்படின்னு கொடுக்குறப்ப நிறைய ஃபைல்ஸ் வரும். அதுலேருந்து ஒரு ஃபைல் எடுத்து நான் பிரிண்ட் அவுட் எடுத்திருக்கேன். இதில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு பீஸை மட்டும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதை வந்து பார்த்திங்கன்னா நான் எக்ஸாம் பேட் வுட்டில் செய்கிறேன். உங்களுக்கு வேணாலும் நீங்கள் கார்ட்போர்டில் செஞ்சுக்கலாம். பட் என்னோட சஜஷன் வுட்டில் செஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு நிறைய லைஃப் வரும், ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ எக்ஸாம் பேட் வுட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த லோகோவோட பெருசாக இருக்க மாதிரியான சர்க்கிள் வந்து ட்ரா பண்ணும். ஸோ இதுக்காக அந்த லோகோவோட சென்டர் கண்டுபிடிக்கிறதுக்காக பென்சிலை வச்சு ப்ளஸ் அண்ட் கிராஸ் வந்து நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு சென்டர் பாயிண்ட் வந்து கிடைக்கும். நம்ம கண்டுபிடிச்ச அந்த சென்டர் பாயிண்டில் காம்பஸை வச்சுட்டு அந்த லோகோ மேல் பக்கமும் கீழ் பக்கமும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்க மாதிரி அந்த காம்பஸோட ஹைட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணி ஒரு ரவுண்ட் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ட்ரா பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் சைடு. இதே மாதிரி நமக்கு பேக் சைடு ஒன்று வேணும். அதுக்காக அதே டைமென்ஷனில் இன்னொரு ரவுண்ட் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ இதை வந்து நம்ம கட் பண்ண போகிறோம். ஸோ நான் வந்து ஆசா பிளேடு யூஸ் பண்ணி ரஃபாக வந்து கட் பண்ணிக்கிறேன். ஓரளவுக்கு எல்லா சைடும் ரஃபாக கட் பண்ணதுக்கப்புறம் நிறைய பேர் கேட்டிங்க, எப்படி ப்ரோ எக்ஸாம் பேடை வந்து சைடெல்லாம் ஸ்மூத்தாக நம்ம பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்க. ஸோ இதுக்காக நிறைய மெத்தட்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. சில பேர் வந்து சாண்ட் பேப்பரை யூஸ் பண்ணுவாங்க. நான் யூஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபைல்ஸா அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில், தமிழில் வந்து அறம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை யூஸ் பண்ணி தான் எல்லா ப்ராஜெக்ட்டுக்கும் அந்த கார்னர்லாம் சரி பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த அறத்தை நீங்கள் பர்ஃபெக்டாக யூஸ் பண்ணீங்க அப்படின்னா எக்ஸாக்டான ரவுண்டை நீங்கள் தீட்டி கொண்டு வர முடியும். ஸோ இதே மாதிரி அந்த ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் இருக்கக்கூடிய 2 ரவுண்டுக்குமே கார்னர்ஸ் ஃபுல்லாக வந்து ஸ்மூத் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்ச அந்த அவெஞ்சர்ஸ் லோகோவும் கூட அந்த லோகோவை கீழே இருக்கக்கூடிய வுட் பீஸில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்காக இதை நம்ம ட்ரேஸ் எடுக்க போகிறோம். ஸோ இது நகராமல் இருக்கிறதுக்கு 2 சைடும் வந்து பார்த்திங்கன்னா நான் ரஃபாக செல்லோ டேப் வந்து ஒட்டிக்கிறேன். கரெக்டாக அந்த லோகோ சென்டராக இருக்கப்ப பென்சிலை யூஸ் பண்ணி டார்க்காக அந்த லோகோ மேலேயே வந்து நம்ம ட்ரா பண்ணிக்கிறோம். ஸோ ட்ரா பண்ணி முடிச்சதுக்கப்புறம் செல்லோ டேப்பை நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டு கார்பன் ஷீட்டை எடுத்தீங்க அப்படின்னா இந்த அவெஞ்சர்ஸ் லோகோ வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நமக்கு அந்த வுட் பீஸில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கும். இந்த லோகோ பார்ட்டை தான் நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ எல்லாத்துக்குமே நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போகிறேன். எல்லாருமே இந்த குவாரண்டைன் டைமில் வீட்டில் இருப்பீங்க. அதனால் மணி எப்படி ஏர்ன் பண்ணலான்னு தெரியாமல் இருப்பீங்க. அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஆப் நான் சொல்கிறேன். இந்த ஆப் மூலிமா நான் ஜஸ்ட் கேம் விளையாடுறதுனால எக்கச்சக்கமான பேடிஎம் மணியை நான் ஏர்ன் பண்ணியிருக்கேன். இந்த ஆப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ ஃபயர், லூடோ, ரம்மி, சப்வே சர்ஃபு இந்த மாதிரி எக்கச்சக்கமான கேம் இருக்குது. இந்த கேம் நீங்கள் விளையாடுறது மூலிமா நம்ம எக்கச்சக்கமான மணியை ஏர்ன் பண்ணலாம். இந்த ஆப்பில் என்னோட ஏர்னிங்ஸ் வித்ட்ரால வந்து பார்த்தீங்கன்னா நான் என்னென்னைக்கு எவ்வளோ வித்ட்ரா பண்ணியிருக்கேன்றதை டேட் அண்ட் வைஸாக கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்களும் இதே மாதிரி கேம் விளையாடுறது மூலிமா மணி ஏர்னிங் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இதோட அஃபிஷியல் லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த கீழே இருக்கக்கூடிய லிங்க் மூலிமா நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா ஓப்பன் போனஸாக உங்களுக்கு 20 ரூபாயிலேருந்து 50 ரூபா வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நீங்களும் இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி மணி ஏர்ன் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். இதை வுட்டில் நம்ம கட் பண்ணது கொஞ்சம் கஷ்டம் தான். ஸோ இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நான் சின்ன அறம் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து ஒரு 70 rupees வரும். மேக்ஸிமம் நம்ம செஞ்ச வுட் ப்ராஜெக்ட் எல்லாத்துக்குமே இந்த அறத்தை தான் நான் பயன்படுத்தினேன். ஸோ இதை
யூஸ் பண்ணி ஏதாவது ஒரு இடத்துல நீங்கள் ஹோல் போட்டுக்கணும். ஹோல் போட்டு அப்படியே லைட்டாக தேய்ச்சிங்க அப்படின்னா ஹோல் வந்து உங்களுக்கு எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே வரும். ஸோ இது மாதிரி தான் இந்த அறத்தை யூஸ் பண்ணி நீங்கள் தேய்ச்சிக்கிட்டே வரப்ப எக்ஸாக்டாக நம்ம மார்க் பண்ண சைஸ்க்கு கரெக்டாக கட் பண்ணி எடுக்க முடியும். ஸோ இந்த ப்ராசஸ் வந்து நீங்கள் கண்டினியூ பண்ணோம் அப்படின்னா எங்கெல்லாம் நம்ம மார்க் பண்ணமோ அந்த இடத்த எல்லாத்துலேயும் ஹோல் போட்டு இதே மாதிரியே அறத்தை வச்சு நம்ம தேய்ச்சா மட்டும்தான் அந்த லோகோ சைஸ்க்கே எக்ஸாக்டாக உங்களால் கட் பண்ண முடியும். கண்டிப்பாக அந்த லோகோவோட கார்னர்ஸ்லாம் பண்ணுறப்ப மட்டும் கொஞ்சம் பொறுமையாக பண்ணணும். ஏன்னா கொஞ்சம் மிஸ் ஆனாலும் அந்த லோகோ வந்து உடஞ்சிரும். இந்த அவெஞ்சர்ஸோட அந்த ஏ பார்ட் வந்து முடிஞ்சாச்சு. சைடில் இருக்கக்கூடிய அந்த 2 சர்க்கிள் மட்டும் நம்ம கட் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த லோகோ பார்ட் வந்து நம்ம கம்ப்ளீட்டாக முடிஞ்சுது. ஸோ நம்ம லோகோ பார்ட்டை கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டோம். இப்போ பேக் சைட் பார்ட்டில் சைடில் வந்து பார்த்திங்கன்னா திக்னஸ்க்கு ஒரு ஷீட் வந்து நம்ம ஆட் பண்ணோம். ஸோ இதுக்காக லென்த்தாக ஒரு வுட் பீஸ் வந்து எடுத்துக்கிறேன். இதில் நான் 2 சென்டிமீட்டர் வந்து வச்சுக்கிறேன். உங்களுக்கு வேணுனாலும் நீங்கள் கம்மியாக வச்சுக்கலாம். டாப் அண்ட் பாட்டம் 2 சென்டிமீட்டர் மார்க் பண்ணி லென்த்தாக அந்த வுட் பீஸை வந்து மார்க் பண்ணி கட் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ண அந்த சீட்டை ஒரு 0.55 சென்டிமீட்டருக்கா லென்த்தாக லைன்ஸ் வந்து ட்ரா பண்ணிட்டே வாங்க. ட்ரா பண்ண லைனில் ஆசா பிளேட் எடுத்து ஒரு 3/4 தூரம் வந்து நம்ம அந்த லைன்ஸ்க்கு நேராகவே நீங்கள் கட் பண்ணி விட்டுட்டே வரணும். ஃபுல்லாக கட் பண்ணக்கூடாது. ஒரு 3/4 தூரம் நீங்கள் கட் பண்ணதுக்கப்புறம் அதை வந்து நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி நம்ம போட்ட எல்லா லைன்ஸ்லையுமே ஆசா பிளேடை வச்சு நீங்கள் கட் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா அந்த வுட் பீஸை ஈஸியாக நீங்கள் ஃப்ளெக்சிபிளாக பெண்ட் பண்ணலாம். இதை வந்து பார்த்தீங்கன்னா பேக் சைட் பீஸில் ஈஸியாக நீங்கள் ரவுண்ட் ஷேப்பில் வந்து வளைச்சி ஒட்ட முடியும். இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம ஒட்ட முடியும். பேக் சைட் பீஸில் ஃபெவிகால் தடவி சைடு பீஸை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஒட்டிகிட்டே வாங்க. இந்த ரவுண்ட் ஷேப்பை பேக் சைட் பீஸில் ஃபுல்லாக ஒட்டிட்டோம். ஃப்ரண்ட்டில் மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு கேப் விட்டுருக்கேன். இது எதுக்காக அப்படின்னா இதுக்குள்ளே தான் அந்த பென்ட்ரைவ் வந்து நம்ம இன்சர்ட் பண்ண போகிறோம். ஸோ இது வேணுனாலும் அவெஞ்சர்ஸ் மாதிரியே ரெட் கலரில் நீங்கள் பெயிண்ட் பண்ணுறனாலும் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் முக்கியமாக பார்த்தீங்கன்னா நம்ம உள்ள லைட் வைக்கிறப்ப எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகிறதுக்காக ஏதாவது ஒரு டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கக்கூடிய பிளாஸ்டிக் பாக்ஸோட சின்ன பீஸ் வந்து எடுத்துக்கோங்க. இந்த பீஸோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வச்சுருக்கக்கூடிய அந்த லோகோ கவர் ஆகிற சைஸில் இருக்கணும். ஸோ இதையும் வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ஷேப்பில் வந்து கட் பண்ணிக்கிறேன். இந்த பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது. என்னோடய கையை நான் கீழே வைக்கிறேன் பாருங்கள். இது டிரான்ஸ்பரண்ட்டாக இருந்தால் உள்ளே இருக்கக்கூடிய அந்த வெளிச்சத்தை வந்து எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகாது. இதுக்காக ஃபைல்ஸாவோ இல்லை உப்பு காகிதமோ யூஸ் பண்ணி இந்த பிளாஸ்டிக் ஷீட்டை எல்லா பக்கமும் நீங்கள் தேய்ச்சிங்க அப்படின்னா சர்க்கிள் ஷேப்பில் எல்லா டைரக்ஷன்லையும் நீங்கள் தேய்ச்சிங்க அப்படின்னா சர்க்கிள் டைரக்ஷனில் எல்லா பக்கமும் தேய்ச்சிக்கோங்க. பேக் சைடும் ஃப்ரண்ட் சைடும் 2 பக்கமும் தேய்க்கணும். ஃபுல்லாக ஃப்ரண்ட் அண்ட் பேக் தேய்ச்சதுக்கப்புறம் நம்ம கையை அடியில் வச்சோம் அப்படின்னா உங்களுக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியாது, பிளர்ராக தான் தெரியும். ஸோ இந்த அளவுக்கு நீங்கள் ஃப்ரண்ட் அண்ட் பேக் அந்த ஷீட்டை வந்து தேய்ச்சிக்கணும். நம்ம தேய்ச்ச அந்த டிரான்ஸ்பரண்ட் ஷீட்டை லோகோ இருக்கக்கூடிய பீஸில் பேக் சைடாக வந்து நம்ம ஒட்டிக்கிறோம். ஸோ பேக் சைட் கம்மை தடவி அந்த டிரான்ஸ்பரண்ட் ஷீட்டை ஸ்ட்ராங்காக ஒட்டிக்கோங்க. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பென்ட்ரைவில் லைட் கனெக்ட் பண்ணுறதுக்காக 2 ஒயர் வந்து கனெக்ட் பண்ண போகிறோம். இந்த ஆண்ட பென்ட்ரைவில் வந்து பார்த்தீங்கன்னா சாண்டிஸ்க்னு எழுதியிருக்கும். அதுக்கு நேராக இருக்கக்கூடிய அந்த கார்னர் பின் தான் மைனஸ். அதுக்காக நான் ஒரு பிளாக் ஒயர் வந்து கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ கண்டிப்பாக கார்னரில் வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த சைடு கார்னர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஒயர், அதுக்கு நான் ரெட் ஒயர் வந்து சால்ட்ரிங் பண்ணிக்கிறேன். ஸோ சால்ட்ரிங் பண்ணதுக்கப்புறம் அந்த ஒயர் வந்து எந்த டைரக்ஷன்லையும் மூவ் ஆகாமல் இருக்க அந்த பென்ட்ரைவ் சுற்றிலும் செல்லோ டேப்பை வந்து ஸ்ட்ராங்காக ஒட்டிக்கோங்க. பென்ட்ரைவில் நம்ம செஞ்ச அந்த பேஸ் பாக்ஸில் ஃப்ரண்ட் சைடு அந்த பின்னு தெரிகிற அளவுக்கு வந்து ஒட்டிக்கிறோம். ஸோ கண்டிப்பாக அதில் இருக்கக்கூடிய பிளாஸ்டிக் பீஸ் வந்து வெளியே இருக்கணும். ஸோ இதுக்காக நான் ஃபெவிகால் யூஸ் பண்ணுறேன். இது ஒட்டுறதுக்கு லேட் ஆனாலும் ரொம்பவே ஸ்ட்ராங்காக உங்களுக்கு வந்து பென்ட்ரைவை ஒட்டிக்கும். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா பென்ட்ரைவ்லேருந்து வரக்கூடிய ப்ளஸ் ஒயரையும் மைனஸ் ஒயரையும் மல்டி கலர் ஒரே ஒரு எல்இடி லைட்டை கரெக்டாக அந்த கார்ட்போர்டோட சென்டரில் இருக்க மாதிரி சால்ட்ரிங் பண்ணி ஒட்டிக்கோங்க. ஸோ கண்டிப்பாக நம்ம மேலே வைக்கக்கூடிய லோகோ அந்த லைட்டுக்கு சென்டராக இருக்கணும். ஸோ அது ரொம்பவே முக்கியம். மேலே இருக்கக்கூடிய அந்த லோகோ பீஸையும் வந்து பார்த்திங்கன்னா ஃபெவிகால் தடவி ஒட்டிக்கோங்க. அவ்வளோதான். இது ஃபுல்லாக ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம உடஞ்சி போன பென்ட்ரைவ் வந்து பார்த்தீங்கன்னா க்ரியேட்டிவாக அவெஞ்சர்ஸ் லோகோ இருக்க மாதிரி பண்ணியாச்சு. இது அவுட்புட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் லேப்டாப்லேயோ இல்லை பிசிலையோ யூஎஸ்பி ஆப்ஷனில் கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். ஃபைனலாக வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இன்றைக்கி நம்ம பண்ண அந்த உடஞ்ச பென்ட்ரைவை அவெஞ்சர்ஸ் லோகோ மாதிரி க்ரியேட் பண்ணது கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களோட தாட்ஸாக மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். வேறு எந்த மாதிரியான கண்டென்ட் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணலாமோ அதை வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நம்ம தொடர்ந்து க்ரியேட் பண்ணிகிட்டே இருப்போம். அது எல்லாத்தையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா
கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் சிம்பல் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் வரும் அப்டேட்ஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மிஸ்டர் ப்ளஸ், நான் உங்கள் பிரபு.